திருப்பாடல் 2. என் இனத்தார் கொந்தளிக்கின்றனர். என் மக்களினங்கள் வீண் திட்டங்களை தீட்டுகின்றனர். உலக அரசர்கள் எழுந்து நிற்கின்றனர். தலைவர்கள் ஆண்டவருக்கும் அவர் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக கூட்டுச் சதி செய்கின்றனர். அவர்களின் கட்டுகளை அறுத்தெறிவோம், அவர்களின் தலைகளை அகற்றி விடுவோம் என்கின்றனர். விண்ணகத்தில் வீற்றிருப்பவர் நகைக்கின்றார். ஆண்டவர் அவர்களை ஏளனம் செய்கின்றார். பின்னர் அவர் தமது சினத்தில் அவர்களிடம் பேசுகின்றார். தமது கடும் கோபத்தால் அவர்களை அச்சுறுத்துகின்றார். எனது தூய மலையான சீயோனில் என் அரசரை நான் நிறுவியுள்ளேன் என்கின்றார். ஆண்டவரின் ஆணையை நான் அறிவிக்கிறேன். நீர் என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன். என்னிடம் கேளும். மக்களினங்களை உமது உரிமையாக்குவேன். பூமியின் எல்லைகளையும் உமது உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்குவீர். மண் பாண்டங்களைப் போல அவர்களை உடைத்தெறிவீர். ஆகையால் அரசர்களே, ஞானமுள்ளவர்களாயிருங்கள். உலக நீதிபதிகளே, எச்சரிக்கை பெறுங்கள். அச்சத்தோடு ஆண்டவருக்கு பணியாற்றுங்கள். நடுக்கத்தோடு அவர் முன் களிகூறுங்கள். மகனை முத்தமிடுங்கள். இல்லையெனில் அவர் சினமுற்று நீங்கள் வழியில் அழிந்து போவீர்கள். ஏனெனில் அவரது கோபம் விரைவில் பற்றி கொள்ளும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர்.